தண்ணியை சுற்றி காட்டு. என்ன உப்பி இறக்கி போட்டது காட்டிட்டு எனக்கு காட்டு. இது நாங்கள் சும்மா தான் போகிறோம். கீழே மண்ணில் போட இருக்கிறோம். போகும்டா அவர் உடஞ்சி எனக்கு தான் கிடக்கணும் வச்சு விளையாண்டிக்கிறோம் போல இருக்கு. இந்த வட்டக்கச்சி போகிற பாதை அடிச்சு துவச்சி வச்சிருக்கு. இல்ல கீழே மண் இருக்கு. இதுக்கு இது ஃபுல்லா இருக்குல்ல. இந்த பெரிய மரத்தி அடியோட கட்டிக்கிட்டோம். பெண்ணங்கண்ணி வெட்டக்கச்சி கயஸ் வந்து திரும்பி போகுது. பெண்ணங்கண்டி வாராக்கள் வெட்டக்கச்சி போயலாம், திரும்பி போகலாம். வட்டக்கச்சி பெண்ணங்கண்டி ரோட் அந்த குட்டியா இருக்கு. அதுக்கு பக்கத்துல தண்ணி பாஞ்சிருந்தது. நாங்க வந்து நின்றுலாம். நான் வந்து நிக்க இந்த ரோட்டுக்கு போல தூரத்துக்கு எழும்பு. அப்ப நான் வேந்தன் சுற்றுலாட்டு மண்டபம் வேலை செய்தேன். நான் நாள்கல் பதிக்க போறேன். நாள்கல் அதான் அதான் என்னன்னா அமுக்கத்துல எழும்புனது. நாங்களும் அப்படிதான். வாரத்துக்கு இஞ்சாலதான் பிரிக்க வேண்டியதான. அந்த வண்டி இல்லாட்டி அங்கதான் பிரிக்கணும். நாங்கள் கோயந்தங்கடை சந்தியில இருந்து பன்னங்கண்டி வட்டக்கச்சி ஊடாக போகிற பாதையில் பன்னங்கண்டி பாலத்து பெரிய பாலத்துக்கும் சின்ன பாலத்துக்கும் இடையில ரோட்டு பிளந்துருக்குது, வெள்ளம் பாய்ஞ்சு. அதனால் நாங்கள் வந்து இப்போ வயல் விவசாயம் செய்கிற நாங்கள் விவசாயத்துக்கு கூட போயிடாகட்டம் இருக்குது. மக்கள் வந்து இதால் பயணம் செய்யக்கூடாதுன்னு மறித்து வச்சுருக்கிறாங்க. போனால் ஆபத்துன்னு சொல்லிட்டு இதுக்கு மாற்று வழி பாதை எங்கே இருக்குது? மாற்று வழி பாதை வந்து மாற்று வழியாக நாங்கள் வரதா இருந்தால் இரநோடு பண்டால வந்து தான் வரணும். பண்டால வந்து வட்டக்கச்சி காட்டுக்கால போய் வட்டக்கச்சி இரநோடு பண்டால வந்து தான் வட்டக்கச்சி வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து தான் வரலாம். இது இந்த என்ன சொல்கிறேன் இந்த இடத்த? இதை வந்து பன்னங்கண்டி குட்டி பிள்ளையார் அடின்னு சொல்கிறது. இந்த பாலமா? எஞ்சால இங்கே பன்னங்கண்டி போய் ஆஞ்சநேயர் கோயில் அடி பெரிய பாலம். ரெண்டு கடைப்பட்ட இடத்துல அடிச்சு சரி விடி. ஒரு தடவை இந்த ரோட்டால் வராங்கோ, நிலைமையை பாருங்கோ. எல்லாம் அடிச்சுட்டு வயலெல்லாம் ஃபுல்லாக அள்ளிட்டு போயிட்டு மண்ணை ரோட்டு மண்ணெல்லாம் அங்கே வயலுக்கு கிடக்கு. இதனால் வர வேணாம். பெண்ணங்கண்டி பெரிய பாலமாக பிள்ளையார் கோயில் இந்த பாலம் வட்டக்கச்சி காட்டுக்காலாம் போகிறோம். தள்ளி போய் வராங்க.
ரோட்டால அதெல்லாம் மறைச்சு கிடக்கு. அதே மாதிரி போயிட்டாங்க. காட்டணும் இல்லை எங்கே போகுது இந்த ரோட்டு. இதான் அந்த பிள்ளையார் கோயில்.